ஆரியத்திற்கு எதிராக முன்னிறுத்தப்படுகிறது, சமூக நீதியை வலியுறுத்துகிறது, மொழி வழி தேசிய இனங்களின் உரிமையை நாங்கள் வலியுறுத்துகிறோம், இன வழியாக வலியுறுத்துகிறோம் இப்படிலாம் சொன்னது. ஆனால் அது ஆளுநர் பிரிவினைவாதம்னு சுருக்க பார்க்கிறாரா? அதனால தான் சரவணன் கேட்குறார், மாநில உரிமையை பேசுவது பிரிவினைவாதம்னா நாங்கள் பிரிவினைவாதியாகவே இருந்துட்டு போகிறோம்னு சொல்கிறார். அனைவருக்கும் வணக்கம். மாநில உரிமைகளை கேட்பதில் எந்த குறையும் கிடையாது. ஆனால் புனையப்பட்ட விஷயங்கள், இப்பொழுது சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் என்னென்னா, மொழிகள் பன்மொழிகள் பேசுவதை விரும்ப மாட்டார்கள். இந்த நாட்டினுடைய மொழியினுடைய அத்தனை மொழிகளுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். இது பொக்கிஷங்கள் மொழிகள் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம், இந்துத்துவ சித்தாந்தம் பிஜேபி இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கல்ல, எப்பொழுது இருந்தோ ஆரம்பத்திலேருந்து அப்படி தான் இருக்கிறது. பன்முகம், அதாவது பல மொழிகள் இந்த நாட்டினுடைய சொத்து என்று கருதக்கூடியது பாஜக. ஆர்எஸ்எஸ் மொழிவழி மாநிலங்களை ஏற்றுக்குச்சு. மொழிவழி மாநிலங்களை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. நான் ஆர்எஸ்எஸ்க்காக இல்லை, நான் கேட்குறது திராவிடம் பேசும்போது, நான் திராவிடம் பேசும்போது திராவிடத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். திராவிடம் இப்போ சொன்ன கருத்து தான் திராவிடமாக இருந்தால் வேறு சில கருத்துக்களும் இருக்கிறது. மொழிகளை என்றைக்குமே இத்தனை மொழிகள் இந்த நாட்டில் இருப்பது சுமையாக கருதியது கிடையாது பாஜக. உரிமைகளை கேட்க வேண்டும் என்பதில் யாருக்கும் இரண்டு கருத்து கிடையாது. அன்றைக்கு அண்ணா அவர்கள் இருக்கின்ற பொழுதோ மோடி அவர்கள் இருக்கின்ற பொழுதோ உரிமைகளை மறுத்தது யார் என்று பார்த்தால் மேலே காங்கிரஸ் ஆட்சி. இன்றைக்கு பலவாறாக உரிமைகளை தந்து கொண்டிருக்கிற ஆட்சி இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய. திராவிட சித்தாந்தம்ன்றத பிரிவினைவாதமா எப்படி ஆளுநர் பார்ப்பதா நினைக்கிறீங்க? எங்க அது பிரிவினை? ஆளுநரை பொறுத்தவரை அவருடைய பேச்சை நான் பார்த்த வரையில், அல்லது எனக்கு தெரிந்த வரையில் நானும் ஏற்புடையவன் தான் அந்த கருத்தில். என்னென்னா, திராவிட சித்தாந்தம் என்று ஒன்றும் கிடையாது. அது ஒரு நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடியது பழக்க வழக்கங்கள், இவைகள் இந்த இந்த விழுமியங்கள், இவைகளெல்லாம் திராவிட சித்தாந்தம் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், அந்த திராவிட சித்தாந்தம் முழுமையாக இந்துத்துவ சித்தாந்தம் தான். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்கள் திராவிடம்னு பேர் வைக்கலாம், ஆனால் திராவிடம் என்பது நிலத்தை சார்ந்தது தான். பஞ்சாப் திராவிடம்னு ரவீந்திரநாத் தாகூர் கூட. அதை ஏன் பிரிவினைவாதமாக ஆளுநர் பார்க்குறாருன்னு கேட்குறேன். இல்லை, பிரிவினைவாதமாக ஆளுநர் பார்க்கலைங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து இருக்குங்க. இப்போ தமிழ்த்தாய் வாழ்த்தில் ஒரு தடவையாவது தமிழ்நாடுன்னு வந்திருக்கா? நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறோமே, வந்தது கிடையாது. ஆனால் பட்ஜெட்டில் தமிழ்நாடு வரலன்னு ஒரு பெரிய கலாட்டா பண்ணுறாங்க, ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. ஆக இது எதை காட்டுது? தமிழகமா வன்மத்தை அல்லவா காட்டுது. ஆக இப்படிப்பட்ட வன்மை எதை எடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்வது, புழுதிவாரி இறைப்பது, மக்கள் மத்தியில் அவப்பெயரை ஏற்படுத்துவது, மோடி என்றால் ஒரு பிசாசை போல இங்கே கட்டமைப்பது, இவைகளெல்லாம் ஒரு பிரதமரை அவர்கள் அவமதிப்பதும் பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பதுமாகத்தான் அமையும். பிரதமரை யாராவது விமர்சித்தா அவங்கள பிரிவினைவாதின்னு சொல்லலாம், சரியா? பிரதமரை என்றதில்லை, பிரதமர் என்பது நம் நாட்டினுடைய தலைமை. இந்த நாட்டை பற்றி, இந்த நாட்டினுடைய பொறுப்பை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தார். அவரை யாரெல்லாம் விமர்சிச்சாங்களோ அந்த கொள்கை உடையவர்கள் எல்லாம் பிரிவினைவாதிகள்னு நித்யானந்தன் சொல்லுவார். இல்லை, அப்படி நான் சொல்ல வரல. இந்த மாநிலத்தை குறித்து ஏதோ மாநிலத்திற்கெல்லாம் அதிகாரத்தை மோடி கொடுக்காமல் வைத்திருக்கிறார் என்று சொல்வது, தேசம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்ல மோடிக்கு எதிரான கருத்துக்கள் தான். ஒன்றும் வேண்டாம், நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டால் எப்படி இவங்க கவர்னரை சித்தரிக்கிறாங்கங்கிறதுக்கு ஒன்று ரெண்டு சொல்கிறேன். நீட்டு சொன்னாங்க, கவர்னரை ஒரு அரக்கனை போல பேசினார்கள். நீட்டுக்கு அவர் அனுமதி கொடுக்கவில்லை என்று சொல்லி கவர்னர் சொன்னார், நீட்டுக்கு அனுமதி கொடுத்தாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்றம் கூடி போட்ட தீர்மானத்தை மேலே அனுப்பி மீண்டும் வந்தது தான் அது மீண்டும் அப்படித்தான். நித்யானந்தன், நான் கேட்பது, ஆளுநர் ரவி அவர்களோட பேச்சு நாட்டை துண்டாட விரும்புகிறது திராவிட சித்தாந்தம். நான் அதுக்கு தான் சொல்றேன், யாராவது நாட்டை பிரிச்சுட்டு போயிடணும், தனி நாடு வேணும்னு எடுத்துக்காட்டு சொல்றேன். அதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ நீங்கள் ரொம்ப லேசாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீட் என்பது கவர்னருடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது. அவர் அனுமதி கொடுத்தால் நீங்கள் நடத்த முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது கவர்னரை ஏன் அந்த மாதிரி ஒரு வன்மத்தோடு பேசினாங்க? மக்கள் மத்தியில் கவர்னரை ஏன் பேரை கெடுக்கிறாங்க? இது ஒன்று. ஆன்லைன் ராட்டிலே 39 பேர் இறந்து போயிட்டாங்க, கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன்னா மனிதாபிமானமற்றவர் என்றெல்லாம் சித்தரித்தார்கள். ஆன்லைன் லாட்டரிக்கு அவர் அனுப்பி வைத்தார், அங்கேருந்து திரும்பி வந்து விட்டது. இப்பொழுது அது நீதிமன்றத்தில் இருக்கிறது. நீட்டு நீதிமன்றம், ஆன்லைன் நீதிமன்றம்.
இதைத்தான் ஆளுநர் சொன்னார். இல்ல இதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ நித்யானந்தன் ஆளுநர் மாளிகைக்கு மதிப்பு தர மறுக்கிறாங்க, மாண்புக்குரிய ஒரு பதவி, இதை வந்து மோசமா விமர்சிக்கிறாங்கன்னு சொன்னா அது வேற விமர்சனம், அது சரி தவறுக்குள்ள வரல. ஆனா நீங்க நாட்டை துண்டாட விரும்புகிறாங்க, இன்னமும் பிரிவினை தொடர்கிறது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? யாரு நாட்டை அடிப்படை எங்கே? பிரிவினைவாதத்தை யார் ஊக்குவிக்கிறார்? மத்திய அரசினுடைய பிரதிநிதியை புழுதிவாரி இறைப்பது, மத்திய அரசினுடைய பிரதமரை புழுதிவாரி, இவைகளெல்லாம் இந்த நாட்டை விட்டு சற்று விலகி நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அது விதைக்கிறது என்பதற்காகத்தான் பிரிவினை. அந்த இடத்துல எனக்கு என்ன சிக்கல் வருதுன்னா, நான் தான் மீண்டும் கேட்டேன், டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது குஜராத்ல முதலமைச்சரா இருந்தவங்க விமர்சிக்கவே இல்லையா? அப்படி விமர்சிச்சா அது பிரிவினைவாதமா? குஜராத் தனி நாடு கேக்குதுன்னு சொல்லுவீங்களா? குஜராத்ல உரிமையை கேட்டார்கள், தவறாக விமர்சனம் செய்யவில்லை, தவறாக விமர்சனம் இல்லை. என்றைக்காவது மன்மோகன் சிங் குஜராத் செல்கின்ற போது பிரதமர் என்று அவர் வருகின்ற பொழுது கருப்பு கொடி காட்டியிருக்கிறார்களா? சொல்லுங்க. ஒரு மன்மோகன் சிங் எல்லாருக்கும் ஈக்குவலா எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தாரு. நல்லவர். தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்வது போல இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்வது போல மன்மோகன் சிங் வந்து வஞ்சனை செய்யல. குஜராத்ல வஞ்சனை செய்தால் அதற்கான பலனை அவர் அனுபவிக்கிறார். குஜராத்ல மோடி என்ன செய்தார் அதைத்தான் நாங்கள் செய்தோம். அவர் பிரிவினைவாதி இல்லையான்னு கேட்டீங்க. கருப்பு கொடி என்னன்னா மன்மோகன் சிங் நல்லவருங்கிறாரு. நல்லவர் தானே அவர். கருப்பு கொடி காட்டுனதை நியாயப்படுத்துறாரு. பேசலாம் நித்யானந்த். ஒரு பிரதமரை கருப்பு கொடி காட்டி நியாயப்படுத்தணும். அதுதாங்க ஜனநாயகம். அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். நீட் பிடிக்கலனா கருப்பு கொடி காமிப்போம், பிடிச்சா பச்சை கொடி காமிப்போம். இல்ல நித்யானந்தன் கொஞ்சம் காத்துருங்க. நான் இன்னும் கூட இந்த தலைப்பை அடர்த்தியாக்க முடியும்ன்றதுக்காக இல்ல நம்ம மேலெழுந்த வாரியா பேசுறோம். இன்னும் நான் அடர்த்தியாக்க விரும்புறேன். தலைப்புக்குள்ள இன்னும் கூட பேச முடியும். குறுக்க பேச அனுமதிங்க தவிர என்ன பேச அனுமதி உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் மூணு வரியில பாயிண்டடா பிரிவினைவாதம்ன்ற இடத்துக்கு நகருங்க. 3 வரியில பிரிச்சிருந்தேன். இவங்களோட அடிப்படை என்ன அப்படிங்கிறதுக்கு நீட் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். சரி. அதுக்கு பிறகு ஆன்லைன் ரம்மியை பற்றி ஆளுநருக்கு என்ன செய்தார்கள் என்பதையெல்லாம் சொன்னேன். இன்றைக்கு தேநீர் விருந்தை புறக்கணிக்க இது 2வது ஆண்டு. சரி, நம்ம பேசலாம்.